பையிங் ஆர்ஆர்எஸ்பி உண்மையாக ஆர்ஆர்எஸ்பி பை பண்ணுறது வந்து பெனிஃபிஷியலாக இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ்பி வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டிங் வந்து கொடுக்குது இன்ஸ்டிடியூஷனுக்கு, பேங்க், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு. எதுக்காக அந்த ஃபண்டிங்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ஆர்எஸ்பியை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ மக்களை கவர்றதுக்கு. ஏன் கவர்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குற இந்த பெனிஃபிட்ஸ், அதாவது பென்ஷன் பிளான், ஓல்டேஜ் செக்யூரிட்டி, இன்கம் சப்ளிமெண்ட், ஸோ இதில் வந்து கட் பண்ணுறதுக்காக தான் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஆர்ஆர்எஸ்பியை போடுங்க சொல்லி. ஸோ அன்றைக்கு யாரோ ஒருவர் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஆர்ஆர்எஸ்பி லிமிட் வந்து எவ்ரி இயர் மாறிக்கொண்டு போகணும், ரிட்டையமாக மாறும். உங்களோட இன்கம் எவ்ரி இயர் நீங்கள் பே பண்ணுற டேக்ஸை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு அந்த ஆர்ஆர்எஸ்பி லிமிட் மாறிக்கொண்டு போகும். இந்த ஆர்ஆர்எஸ்பி இப்போ சீசன் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, எல்லாரும் இதை பற்றி பேசுவாங்க ஆர்ஆர்எஸ்பி போட சொல்லி. ஸோ இந்த ஆர்ஆர்எஸ்பி போடுறோம், இப்போ எங்களுக்கே இன்கம் வந்து காணாமல் இருக்குது. அதே நேரம் நாங்கள் வந்து டேக்ஸும் சேவ் பண்ண வேணும். ஆர்ஆர்எஸ்பி சேவிங் போடுறதுக்கு மணி இல்லை. அப்புறம் ஆர்ஆர்எஸ்பி போட்டாலுமே இது வந்து பேங்க்லேயோ இங்கேயோ ஒரு இடத்த சிட் பண்ணி கொண்டு இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் இது உண்மையாக பிரயோசனம் ரிட்டையர் பண்ணுற நேரம். ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து உங்களை ஆர்ஆர்எஸ்பி போட என்கரேஜ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆர்ஆர்எஸ்பி போட்டு அதிலிருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவர்மெண்டால் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் பிளான், அதாவது இன்கம் சப்ளிமெண்ட் அண்ட் ஓல்டேஜ் செக்யூரிட்டி, இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கிளா பேக் பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆகவே தான் இந்த ஆர்ஆர்எஸ்பியை வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது உங்களை போடுறதுக்கேண்டா, நாங்கள் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பே பண்ண ரெடி இல்லை, நீங்களே சேவ் பண்ணுங்கன்னு மறைமுகமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆகவே இந்த ஆர்ஆர்எஸ்பி சம்மந்தமான கொஷன் உங்களுக்கு இருந்தால் எனக்கு நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்ப்போம்னா, இந்த ஆர்ஆர்எஸ்பியை போடுறோம், ஆனால் இது நான் சில பேர் என்னட்ட வந்து சொல்கிறீங்க, நான் அவ்வளோ வருஷத்துக்கு இருக்கணும் தெரியாது, எனக்கு இப்போ ஃபண்ட்ஸ் வேணும், நான் பிறகு வந்து அது எனக்கு பிறகு பின்னுக்கு ஒரு டேமண்டில் அந்த ஃபண்ட் வாரதை பற்றி அதை பற்றி பிறகு யோசிப்போம், இன்றைக்கு எனக்கு பிரச்சனைக்கு ஃபண்ட் வேணும். ஸோ இப்படியான உங்களுடைய கேள்விக்கு பல வகையான ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த ஆர்ஆர்எஸ்பியை விட்ரோ பண்ணுறதுக்கு. அதைத்தான் நான் இன்றைக்கு மெயினாக இங்கே நான் கொண்டு வந்தேன்னா அதை என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் பிளான், அதாவது நீங்கள் உங்களுக்கு $60,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நபருக்கு, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஆர்ஆர்எஸ்பி கான்ட்ரிபியூஷன் செய்திருந்தீங்கன்னா 120,000 நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். ஆர்ஆர்எஸ்பி பிளான் இருக்குல்ல, நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்து 90 டேஸுக்கு பிறகு இதை நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது ரீபேமெண்ட் ஆப்ஷன், அதாவது 15 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் ரீபே பண்ண வேணும். நீங்கள் வீடு வேணுலேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிலேருந்து 2 வருஷத்துக்கு பிறகுலேருந்து அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆகவே நீங்கள் அந்த அதாவது 2 வருடத்துக்கு 2 வருடத்துலேருந்து 13 வருடத்துக்குள்ளே நீங்கள் பே பேக் பண்ண வேணும். பே பேக் பண்ணலைன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த எடுத்த அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி 13 வருஷத்துக்கு போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லம்சமாக பே பண்ணணும் மண்டியில், நீங்கள் கட்டமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிரித்து பே பண்ணலாம். இரண்டாவது ஆப்ஷன் எப்படி நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங் விட்ரோவல். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் 20,000, 1 இயருக்கு 10,000, அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபண்ட் தேவைண்டா மேக்ஸிமம் 10,000 நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். லைஃப் லாங் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் இந்த ஆர்ஆர்எஸ்பியில் வந்து நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் இந்த வித்ட்ரோவல் செய்யலாம். ஆனால் என்னென்னா இதுவும் ரீபேமெண்ட் ஆப்ஷன் தான். இது வந்து நீங்கள் 10 இயர்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் பே பண்ணி முடிக்க வேணும். ஸோ 10 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் பிரித்து பே பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. மூன்றாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்றீங்க ஆர்ஆர்எஸ்பியில், குறிப்பிட்ட இயர் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது, அல்லது குறிப்பிட்ட இயர் நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, ஒரு வருஷத்துக்கு வேலை இல்லை, அல்லது நீங்கள் இஐயில் இருக்கிறீங்க, அல்லது லோ இன்கம் ஜாப்புக்கு போகிறீங்க, அல்லது பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷனில். ஸோ இந்த நேரம் உங்களோட இன்கம் வந்து நல்லா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், டேக்ஸ் பிரேக்கேட்டும் வந்து நீங்கள் நல்லா குறைஞ்சிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில்
நீங்கள் சர்டன் அமௌண்ட் ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து வித்ட்ரா பண்ணினால் நீங்கள் வந்து டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அல்லது வெரி வெரி லோ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது எவ்வளவு உங்களோட பர்சனல் சுச்சுவேஷனுக்கு எலிஜிபிள்ன்றதை நீங்கள் அக்கௌண்டண்ட்டை கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆர்ஆர்எஸ்பியில் இருக்குது. 4வது ஆப்ஷன் தான் வெரி எக்ஸைட்மெண்ட்டான ஆப்ஷன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரி. ஸோ இந்த டிசபிலிட்டி கேட்டகரிக்கு கீழே எப்படி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு வேண்டுறீங்க, அதாவது அது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செகண்ட் டைமாகவும் இருக்கலாம். நீங்கள் வீடு வேண்டுறீங்க, உங்களுக்கு அதில் ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி நீங்கள் வீடு வேண்டணும், உங்களுக்கு ஆர்ஆர்எஸ்பி இருக்குது அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணி நீங்கள் வீடு வேண்டலாம் வித்தவுட் டேக்ஸ் பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி பேச வேணுமாக இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் 6477038361. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலியில் ஒருவர் டிசபிலிட்டியாக இருக்கிறார், உங்களுக்கு ஆர்ஆர்எஸ்பி ஃபண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வீடு வேணும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் இண்டிவிஜுவலி உங்களுக்கு தரலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு கீழேயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இதுதான் காய்ஸ் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான குவஷன்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் ஆர்ஆர்எஸ்பி என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட நீங்கள் யாராவது ஆர்ஆர்எஸ்பி பற்றி லேர்ன் பண்ண வேணுமென்றாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி இதை பற்றி பேசலாம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.